அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோன்னு அது வேற டென்ஷனா இருக்கு. இவ்வளவு டென்ஷனோடையும் பிரஷரோடையும் என்னால வாழவே முடியாதுக்கா. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சாகிறதுதான்க்கா. இந்த முடிவை உங்களால ஏத்துக்க முடியாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலக்கா. கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும், விக்கிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நிறைய கனவு கண்டேன். ஆனா அது எதுவுமே நிறைவேற போறதில்ல. என்னோட இந்த முடிவு நானே தேடிக்கிட்டது. யாரையும் பொறுப்பாக்க விரும்பல. இது வரைக்கும் நீங்க காட்டின பாசத்துக்கும் அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்னு இல்லான்னு என் மேல கோச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்கக்கா. நிலா, என்னம்மா சமைக்கட்டும்? நீங்க போங்க, நான் வந்து சொல்றேன். என்னடி நீக்கு ரொம்ப கொஞ்சற? ஒண்ணு இல்ல பாட்டி. ஏ, நான் உன்னை கொஞ்சம் கூடாதா? பாட்டி, இன்னைக்கு உன் கையால பொங்கல் செஞ்சு தருவியா? ரொம்ப ஆசையா இருக்கு. நிலா, பாட்டி ஏமா தொந்தரவு பண்ற? பொங்கல் தானே, நானே செஞ்சு கொடுக்கறேன். இல்லம்மா, பாட்டி பொங்கல் செஞ்சா எனக்கு ரொம்ப இஷ்டம். எங்க பாட்டி ரொம்ப நல்லா செய்வாங்க. அதுவும் இல்லாம பாட்டி கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அதான் கேக்குறேன். ப்ளீஸ் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணி கொடுங்களேன். எனக்கு உடம்புக்கு முடியலடி, நான் இன்னொரு நாள் பண்ணி தரேன். ப்ளீஸ் பாட்டி, எனக்கு இன்னைக்கே வேணும். இன்னொரு நாள்ல என்னால சாப்பிட முடியாது, நான் இருக்கவும் மாட்டேன். என்னடி என்ன சொல்ற நீ? இல்ல பாட்டி, நான் எக்ஸாம் முடிஞ்ச ஊருக்கு போயிடுவேன்ல. திரும்பி வரதுக்கு ஒரு மாசம் ஆகும். வந்தாலும் நீ ஞாபகம் வச்சு பண்ணி தருவேன்னு சொல்ல முடியாது. எனக்கே கூட அப்ப பொங்கல் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடலாம். அதனாலதான் சொல்றேன் பாட்டி, என்னோட கடைசி ஆசையா நினைச்சு இன்னைக்கே பண்ணி தரலாம்ல. ஏய், என்னடி இது கடைசி ஆசை அது இதுன்னு விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படியே அபசகுனமா பேசுவேன்? அது இல்ல பாட்டி, உனக்கு பொங்கல் தானே வேணும், நானே என் கையால பண்ணி தரேன். வா, பொங்கலுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வைமா. இதோ நான் வந்துடுறேங்கம்மா. இங்க வா நிலா. வயசு பொண்ணு எப்போ என்ன பேசுறோன்னு புரிஞ்சு பேசு. விளையாட்டா சொல்ற வார்த்தை கூட சில சமயத்திலே பழிச்சிடும். அது புரியாம நீ பாட்டுக்கு கோச்சுக்காத பாட்டி. என்னோட தொந்தரவெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளையில இருந்து என்னால உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நிம்மதியா இருப்பேன். ப்ளீஸ் பாட்டி, நான் எது சொன்னாலும் இப்படி சந்தேகமா பார்க்காத. நாளையில இருந்து எதுக்கும் அடம் பிடிக்க கூடாது, நல்ல பொண்ணா இருக்கணும், எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அத மனசுல வச்சுட்டு தான் சொன்னேன். வர வர நீ பேசுற விதமே சரியில்லடி. என்னென்னமோ சொல்ற, அப்புறம் மாத்தி பேசுற. எனக்கு எதுவுமே புரியல. போக போக எல்லாம் புரியும் பாட்டி. முதல்ல போய் பொங்கல் செய்யுங்க, எனக்கு பசிக்குதுல்ல. சரி. பாலு, எப்படி வந்த? நானா உன்னை கூட்டிட்டு வந்தேன், நீ தானே வரணும்னு அடம் பிடிச்ச. கௌதம் சார் இவளை காலேஜ் கூட்டிட்டு வந்திருந்தாரு. கிளம்புறப்ப நானும் வருவேன், என் கூடவே ஒட்டிக்கிட்டா. அவருக்கு இன்னும் வேலை முடியல போல இருக்கு, வரப்ப கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய், அங்க என்ன பண்ற? பூமிகா, கிளம்புறப்ப அப்பா என்ன சொன்னாரு? அவர் வரத்துக்குள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கணும், படிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? நீ பாட்டுக்கு டிவி பாத்துட்டு இருக்க. ப்ளீஸ் ஆண்டி, நான் கொஞ்ச நேரம் பார்க்கறேனே. ஒரு நிமிஷம் கூட பார்க்க கூடாது, முதல்ல ஹோம்ஒர்க் முடி. இந்த அக்கா, அவதான் ஆசைப்படுறாள, கொஞ்ச நேரம் பாக்கட்டும்க்கா. நமக்கு தான் டைமே கிடைக்கிறது இல்ல.
விழுந்து விழுந்து படிக்கிறோம். அவ சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் படிக்கட்டும். Thank you, நிலா அக்கா. இன்னைக்கு தான் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி, இப்ப நான் டிவி பார்க்கலாம்ல? நிலா அக்காவே சொல்லிட்டாங்க. போதும், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணணும். ஓகேவா? சரி, உட்காந்து பாரு. நிலா, இவளுக்கு குடிக்க ஏதாவது கொடு. அக்கா, இது யாரோட நோட் நிலா? என்னோடதுதான்க்கா. இதுல சில நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ராத்திரி படிக்கும்போது மறந்துடக்கூடாதுன்னு இங்க வச்சிருக்கேன். சரி, இன்னைக்கு காலேஜ்க்கு வந்தியா இல்லையா? வந்தேன்க்கா. உன்னை யாருமே பார்க்கலன்னு சொன்னாங்க. எக்ஸாம் முடிச்சிட்டு உடனே கிளம்பிட்டியா? ஏன் எனக்காக வெயிட் பண்ணல? சாரிக்கா, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் உடனே கிளம்பிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல விடு. எக்ஸாம் எப்படி பண்ண? ஈஸியா இருந்துச்சா? நல்லா பண்ணிருக்கேன்க்கா. இருக்கிற குழப்பத்துல எக்ஸாம் ஒழுங்கா பண்ணாம கோட்டை விட்டுருவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை ஒழுங்கா பண்ணிட்டேன். இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்குல்ல? நிலா, ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லக்கா. இல்ல, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு. அக்கா, என்னை எப்பவும் மறந்துட மாட்டீங்கல்ல? நான் இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவும் என்ன ஞாபகத்துல வச்சுப்பீங்கல்ல? வச்சுப்பேன் நிலா. ஆனா திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? இல்லக்கா, எக்ஸாம் முடிஞ்சதும் நீங்க சென்னைக்கு கிளம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் வேலை, குடும்பம், குழந்தைன்னு அதுலயே பிஸி ஆயிடுவீங்க. என்னை பத்தி யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது. அதான் எனக்கு கவலையா இருக்கு. என் அம்மா அப்பாவை விட எனக்கு முக்கியமா படுறது 2 பேர் தான். ஒன்னு நீங்க, இன்னொன்னு விக்கி. விக்கி என்னோட லவ்வர். அவன் என்ன புரிஞ்சுட்டு நடந்துக்கிறதுல ஆச்சரியமே இல்ல. ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் தாக்கா எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. அத சீக்கிரமே இழந்துட போறோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் சென்னைக்கே போனாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். சென்னை இங்க பக்கத்துல தானே இருக்கு. நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். போன் இருக்கு, டெய்லி பேசிக்கலாம்ல. எனக்கு அது புரியுதுக்கா. ஆனா எப்ப என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஃபியூச்சர்ல நாம நிரந்தரமா பிரியற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம். இப்படி எல்லாம் பேசாத நிலா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நமக்குள்ள எந்த பிரிவினையும் வராது. நீ நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு விக்கிய கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் உன்னை சந்தோஷமா பாத்துப்பான். நான் பக்கத்துல இல்லைங்கிற குறை கூட உனக்கு தெரியாது. விக்கி எனக்கும் ஃப்ரெண்டுங்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம இதே மாதிரி பாசமா பழகலாம், பாத்துக்கலாம். அதுல எந்த குறையும் வராது. இந்த உறவு லைஃப் லாங் அப்படியே தொடரும். அதுல உனக்கு சந்தேகமே வேணாம். அதுக்கு இனிமே சான்ஸே இல்லக்கா. என்னோட லைஃப் தான் நான் இன்னையோட முடிச்சுக்க போறேனே. என்னாச்சு நிலா? விக்கிய பத்தி பேசினதும் உனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சா? சொல்லு. விக்கின்றது யார் ஆண்டி? அக்காவோட பாய் ஃப்ரெண்டா? ஏய் வாயாடி. விக்கிங்கிறவரு அக்காவோட கிளாஸ்மேட். இப்படி பெரிய மனுஷி மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணு. இல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ அடங்க மாட்டேங்கிறன்னு சொல்லுவேன். ஆண்டி, இப்பவே நான் homework பண்ணிடுறேன். சரி, குட் கேர்ள். என்ன good? பாப்பா homework பண்ண போறாள்ல? Disturb பண்ணாதீங்க. 2 பேரும் வெளியே போங்க. சரி 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 வா. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என் போன் எடுத்துக்கலாம்ல? yes, எடுத்துக்கோங்க. சரி சரி, நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க.
வந்திருக்கேம்மா. உனக்காக காஃபி கொண்டு வந்திருக்கேன். சாரு, அம்மா அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. ஏன் அப்படி சொல்ற? சாயந்தர நேரத்துல தூங்கினா உடம்புக்கு ஆகாது, தலைவலி வரும்னு சொல்லுவாங்க. உண்மைதாம்மா, ஆனா அவங்க தூங்கல, பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டா? ஆமாம்மா, மனசை அமைதிப்படுத்துறதுக்குன்னு சில மியூசிக் எல்லாம் இருக்கு. அது அப்பப்ப கேட்க வச்சோன்னா மனசு லேசான மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்படியா? சரி, நான் தொந்தரவு பண்ணல, பாட்டு கேட்கட்டும். கண்ணு முழிச்சதும் காஃபி கொடுக்கலாம்ல? கொடுக்கலாமா, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். மருமகளே, காஃபி குடிக்கிறியாம்மா? நீ அத்தை கையால காஃபி குடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, அதனாலதான் என் கையாலே காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். சூடா இருக்கும், பாத்து குடி. ஆ. ஏமா, இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் எப்பமா வரும்? என்னை பார்த்து நல்லா சிரிக்கிறா, அத்தை அத்தைன்னு உரிமையா கூப்பிடுறா. ஆனாலும் என்ன அவளுக்கு முழுசா ஞாபகம் வரலையே. அத்தை அத்தைன்னு அப்பெல்லாம் எவ்வளவு உயிரா இருப்பா தெரியுமா? சென்னையில இருந்தப்போ ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க மாட்டா. அப்படி இருந்த பொண்ணு இப்ப என்ன பத்தின நினைப்பே இல்லாம இருக்கான்னா ரொம்ப வேதனையா இருக்குமா. ஆமா, இவ முழுசா எப்பதான் குணமாவா? அது எப்போன்னு தெரியலம்மா, ஆனா அவங்க சீக்கிரமா குணமாகணும்னா அதுக்கான மருந்து உங்க கையில தான் இருக்கு. ஏன் கையிலையா? என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, சாருவுக்கு எல்லாமே மறந்துட்டாலும் தமிழ் சாரை பத்தின ஞாபகம் மட்டும் இப்பவும் தெளிவா இருக்கு. அந்த ஒன்ன வச்சே நம்ம பழசெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக்க முடியும். உதாரணத்துக்கு சாரு உங்க கூட இருந்தப்போ சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அத பத்தி நினைவுபடுத்தினா சாருக்கு உங்களை பத்தின ஞாபகம் வர சான்ஸ் இருக்கு. உண்மையாவா சொல்ற? ஆமாம்மா, சாருவுக்கும் உங்களுக்கும் நடுவுல எவ்வளவோ நடந்திருக்கும். நீங்க குடும்பத்தோட பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் இவங்க உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இன்விடேஷன் அடிக்கிறது, ஜுவல்ஸ் எடுக்கிறது, எல்லாரையும் இன்வைட் பண்ண போனதுன்னு நிச்சயதார்த்தம் நடந்தப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்கலாம். அத பத்திலாம் பேசுங்க. மனசை டச் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினா கூட போதும். அதுவே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அவங்களுக்கு பழசு எல்லாம் ஒவ்வொன்றும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடும். அது மூலமா இவங்க கண்டிஷன் டெவலப் ஆகவும் முழுசா குணமாகவும் சான்ஸ் இருக்கு. டாக்டர் அப்படிதாம்மா சொல்லியிருக்காரு. மெடிசனை விட தமிழ் சாரை பத்தின விஷயங்கள் பேசுறதுதான் இவங்களுக்கு சிறந்த மருந்தா இருக்கும். ஏமா, இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இந்த புண்ணியவதி என் வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து எவ்வளவோ நல்ல விஷயங்களா நடந்திருக்கு. அதையெல்லாம் நான் நாள் முழுக்க பேசிட்டே இருந்திருப்பேனே. பேசுங்கம்மா, பாட்டு கேட்கறத விட அதுதான் உண்மையாவே எஃபெக்டிவா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் இயர்போன் எடுக்க சொல்றேன். சாரு, அத்தை தமிழ் சாரை பத்தி ஏதோ பேசணுமா? அவரு ஃபோன் பண்ணாரா? ஈவினிங் ஃபோன் பண்றதா சொன்னாரே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் பேசினாமா, உன்னை பத்தி விசாரிச்சான் சாரு. அவர் பேசினாரா? என்ன பத்தி விசாரிச்சாரா? அப்புறம் ஏன் என்கிட்ட பேசல? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் அவர்கிட்ட பேசிருப்பேன்ல. இல்ல சாரு, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தடா,
அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு. அவன் அவன் பேசலையே, நீ வருத்தப்படாத. அவன் எங்க இருந்தாலும் எப்பவும் உன் நினைப்பாதான் இருக்கான். இப்ப என்ன இல்ல சாரு, உன்னை முதல்ல பொண்ணு பார்க்க வந்தமே அப்பத்துல இருந்து சாரு சாருன்னு உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். உன் பேரு அவனுக்கு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சுமா. எப்பவும் உன் ஞாபகமாவே இருக்கான்னு லாவணியும் புவியும் கூட கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. நிச்சயதார்த்தம் நடந்தது, அவரு ஏன் நினைப்பாவே இருந்தது. சாரு சாருன்னு என் பேரை சொல்லி உருகுனது ஐயோ, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, லாவண்யா புவின்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் யாரு? சாரு, அத்தை, புவி தமிழோட அண்ணம்மா, லாவண்யா அவனோட தங்கச்சி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தோம். சாரு தான் உன் மருமகன்னு அங்க இருந்த பூசாரி பூ போட்டு சொன்னாரு. அப்போ உன் முகத்துல இருந்த வெக்கத்தை பார்க்கணுமே, தமிழ நேருக்கு நேர் பார்க்க முடியாம என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்ட. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு வியாழக்கிழமைமா, நான் மெரூன் கலர்ல புடவை கட்டியிருந்தேன், நீ சின்னதா பூ போட்டு சுடிதார் போட்டிருந்த, தமிழ் ஒரு லைட் கலர்ல ஷர்ட் போட்டிருந்தான். அது என்ன கலர்னா? அம்மா, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு சொல்லணும்னு இல்ல, நடந்த விஷயத்த சொன்னாலே போதும். நீங்க பேசிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சாரு, துளசியை துரத்துறதுக்காக நீ நானும் ஒரு பிளான் போட்டுமே, அது ஞாபகம் இருக்கா? அவ நடுவுல வந்ததுனால தானே நீ தமிழ் பிரியறதுக்கு காரணமா இருந்துச்சு. அந்த துளசி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. எந்த ஜென்மத்திலையும் அவளையும் அவ பொண்ண துரோகத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். ஆனா அவதான் இப்போ ஒரேடியா போயிட்டாளே. அவர் இப்போ என் கூட தானே இருக்காரு. எனக்கு அவளை பத்தி நினைக்கவே பிடிக்கல. இன்னொரு தடவை என் முன்னாடி அவ பேச்சே எடுக்காதீங்க. இல்ல சாரு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். சாரு, என் பேர் சொல்லு பாப்போம். பேரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை. நீங்க தானே சொன்னீங்க நீங்க என்னோட அத்தைன்னு. அதான் நான் உங்களை அத்தைன்னு கூப்பிடுறேன். என்ன சாரு, என்ன இப்படி ஒரேடியா மறந்துட்டியே? தமிழ நான் தானே உன்னை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்தேன். சரி, நாங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து இன்னைக்கு நடந்தது வரைக்கும் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரேன். உனக்கு ஞாபகம் வருதான்னு பாரேன். முதல்ல நானு தமிழ கூட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் சொல்ல உனக்கு ஞாபகம் இல்லையா? தமிழை பத்தி நீ நினைச்சு பாருமா, உனக்கு ஞாபகம் வரும். நீ தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நான் எவ்வளவு ஏங்கியிருப்பேன். அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், அதுல ஒண்ணு கூட உனக்கு ஞாபகம் வரல. நீ தான் எனக்கு மருமகளா வரணும்னு நான் கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டேன். அதுக்காக உன்னையும் தமிழையும் கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன இவங்க? சாரி அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு.
தெளிவா எதுவுமே புரியல. சாரு, நீ பதட்டப்படாம நிதானமா யோசிச்சு பாரு. என் பிள்ளைய நீ உயிரா நினைக்கிறவளாச்சே, உனக்கு கண்டிப்பா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? தமிழை பத்தி பேசாதீங்கன்னு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்க கோவப்படாதீங்க. சாரு எதிரில அவங்கள எதுவும் சொல்ல வேணாம். இல்ல காயத்ரி, இவங்களை இப்படியே விட்டோம்னா சாரு நிலைமையை இன்னும் மோசம் பண்ணிடுவாங்க.